ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நியூ ரிலீஸ் அனிமேவியோ இன்னும் ரிலீஸே ஆகாத அனிமேவியோ கூட சில பேர் போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, டைம் வர்றப்ப கண்டிப்பாக நான் போடுவேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோக்கோ பர்ஷியாக்கோ ஃபைட் ஸ்டார்ட் ரெடியா இருக்கு. எல்லாருமே இதை ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலோட வின்னர் யாருங்கிறதை இந்த மேட்ச்ல தான் டிசைட் ஆகும். இனிசுகா நீதா ஜெயிக்கணும்னு ஒரு பக்கமோ பர்ஷியா விடாத அப்படின்னு ஒரு பக்கமோ கத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் தான் அப்படின்னு பர்ஷியா சொல்றா. பர்ஷியா காலில் இன்னும் வலி இருக்குங்கிறது சாருக்கு புரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சீரியஸா தான் மோதிக்கிட்டாங்க. இனிசுகா எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இதுல நான் ஜெயிச்சாகணும், நீயாவே இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பர்ஷியா சொல்லியிருப்பா. ஸோ அவ்வளவு சீரியஸா தான் ஃபைட் பண்றா. பர்ஷியாக்கு கால் உடைஞ்சிருக்கிறது அவளுக்கு வலிக்குது. ஆனாலுமே கூட அவ பொறுத்துக்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு பர்ஷியா உன்னால முடியும், நீதா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பர்ஷியாவை திட்டினா அதே குரூப் தான் இப்ப பர்ஷியாக்காக சேர பண்றாங்க. இந்த கூட்ட இஷ்டத்துக்கு மாறிட்டே இருக்காங்கல்ல, ஆனா நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு ஆல்ரெடி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு இனிசுகா வா இதை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு பர்ஷியா சொல்றா. ரெண்டு குரூப்புமே மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஹீரோவை டேக் எடுக்கலாம் அப்படின்னு போறான். அவ சைட்ல நவுன்றதா தப்பான இடத்துல நம்ம ஹீரோ கை வச்சிருக்கான். பர்ஷியாக்கு ரொம்ப வெக்கமா வருது. நம்ம ஹீரோவை தொட்ட ஷாக்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதான். சாஃப்ட் அண்ட் குஷி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்ததுனால பர்ஷியா தான் வின் பண்ணிருக்கா அண்ட் அவளதான் எம்விபியா அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, இனிமேல் நீ லீடர் கிடையாது அப்படின்னு மாறு சொல்றான். ஜிங்ஸ்ல பர்ஷியா கூட ஆடி நாங்க கப்பிள்ஸ் ஆகலான்னு ஸ்காட் அவளை தேடிட்டு இருந்தா. ஹே ஸ்காட், உனக்குள்ள பனிஷ்மெண்ட் இருக்குது, டக் ஆஃப் வார்ல தோத்தா அவ மண்டைய ஷேவ் பண்ணிடுவேன்னு சொன்னல அப்படின்னு சார் வந்து நிக்கிறா. அச்சோ வேடா அப்படின்னு சொல்லி ஸ்காட் போட ப்ளீஸ் என்ன உன்னை பனிஷ் பண்ண விடன்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு கியூட்டா கேட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்காட் கதறிட்டு இருக்கான். செஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தனியா உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாருமே என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. அது போக பெர்ஷியா வர மூஞ்சி தூக்கிட்டு போனா அவ கண்டிப்பா என் மேல கோவமா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. பெர்ஷியா அங்க வாரா. பெர்ஷியா நான் வேணும்னு பண்ணல சாரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த டாபிக் பத்தி பேசாதப்பா, எனக்கு ஒரு நிலைமை புரியுது அப்படின்னு வா சொல்லுவோம். டான்ஸ் ஆடாம நீ இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். நான் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உனக்கு ஜிங்ஸை பத்தி தெரியுமா வா கேட்கவும். ஜிங்ஸா அப்படின்னா நம்ம ஹீரோ கேட்கவும். சரி ஒன்னும் இல்ல இனிசுகா ரோமியோ என் கூட டான்ஸ் ஆடுறியா, இதை நான் ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்கல, எம்பிபில நான் வின் பண்ணா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ செய்யறேன்னு சொல்லியிருக்கல, இந்த கால வச்சுட்டு என்னால ஒழுங்காவும் ஆட முடியாது அப்படின்னு வா சொல்லவும். நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடுறான். உன் பெயின் கம்மியாச்சுன்னா என் மேட்சை வந்து நீ பாரு, அப்படின்னா தான் நான் அவனை எப்படி தோக்கடிக்கிறாங்கிறத உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்காக செஞ்சதை யோசிச்சு பார்த்துட்டு இனிசுகா தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும். பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் இதுக்கு பதிலுக்கு உனக்கு ஏதாச்சும் செய்வேன் அப்படின்னு வா சொல்றா. ரஷ்யாவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச அந்த டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் தேர்ட் இயரில் வின் பண்ணது பிளாக், செகண்ட் இயர் ரா, ஃபர்ஸ்ட் இயரில் ஒயிட். ஸோ ஃபைனல் ரிசல்ட் ட்ரா தான் அப்படின்னு பிளாக்கோட பர்ஃபெக்ட் சொல்லுவான். அதை பற்றி ஏன் இப்போ பேசுகிற அப்படின்னு ஒயிட்டில் இருக்க நான் கேட்குறான். ரிசல்ட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கால ஒருத்தன் பிளாக் குடிக்க வேண்டிய வாட்டரில் மயக்க மருந்து கலந்துருக்கான். நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்களா இல்லை ஏதாச்சும் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பிளாக் கேட்கவும். அபய் சன்யா தானே, அவனை நாங்கள் ஆல்ரெடி கவனிச்சிட்டோம், அவனோட ஃபேமிலி ஸ்டேட்டஸோ இறங்கிடுச்சு அப்படின்னு ஒயிட் கேட்டோட பர்ஃபெக்ட் சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம கடமை, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பிளாக் சொல்லுவான். அதை நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒயிட் சொல்கிறான். ஆனால் ப்ராப்ளம் நடந்ததே உங்க ஆளுங்க கிட்ட தானே, நீ ஒழுங்கா இருந்திருந்தா நான் இது பேச வேண்டியது அப்படின்னு பிளாக் டென்ஷன் ஆகி டேபிள உடைக்கிறான். உங்க ஆளுங்கள கூட தான் அந்த பிரச்சனை பண்ற இனுசுகா, அவனால தான் நீங்க தோத்து போனீங்கன்னு ஒயிட் நக்கல் பண்ற மாதிரி பேசுவோம். பிரச்சனையை பரிசு பண்ணாதான் இல்ல நானே வாய உடச்சிருவேன் கூட இருக்கவா சொல்றா. ப்ராப்ளம் சைல்டு இனுசுகாவா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலியா அப்படின்னு சொல்லி பிளாக்ல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க யோசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஃபீவர்ல படுத்திருக்கான். ஹாசிகி தான் நம்ம ஹீரோவை கவனிச்சிட்டு இருக்கா. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல தோத்து நீ லீடரா இல்லாததுனால இருந்த பிரஷர் தான் உன்னோட காய்ச்சலுக்கு காரணம். கவலைப்படாத இனுசுகா, அந்த ஹாசிகி ஒன்னு பாத்துக்கிடுவேன் அப்படின்னு வா பேசிட்டு இருக்கோம். பெர்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ தூக்கத்துல சொல்லுவோம். அவன் மோஜில துணியை பொழிஞ்சிட்டு பெர்சியாவை உண்மையிலேயே லவ் பண்றான், நான் தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு இருக்கணும்னு ஹாசிகி யோசிக்கவும். ஹாசிகி நீ தான் எங்க லீடர், ஒழுங்கா வா, இனிசுகாவெல்லாம் ஒன்று பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நான் சின்ன பையனா இருந்தப்ப எனக்கு காய்ச்சல் வந்தது, அதுக்கப்புறமா எனக்கு காய்ச்சலே வந்ததா ஞாபகம் இல்ல. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் நான் பெர்சியாவையே பார்க்கல. பெர்சியா என் கனவுல கூட நீ அழகா தெரியறப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இனிசுகா நான் உண்மையிலே தான் வந்திருக்கேன், உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமான்னு வா கேட்கறா. மடியில என்ன படுக்க வச்சுக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. நம்ம ஹீரோப்பாவா தட்டி எழுப்புறா. கை கூட ரொம்ப சாஃப்டா இருக்குது, ஆமா உன் கை எப்படின்னு தொடுது அப்படின்னா நீ ரியலா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு வா சொல்றா. ஸ்போர்ட்ஸ் அன்னைக்கு நடந்ததை நீ எம்மள கோவமா இருப்பியோன்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொன்னல, நான் உன்னை பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒருவேளை உனக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிடுவேன், எனக்கு வந்தா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வா சொல்றா. இப்படி இவா என் பேச்ச கேட்க போறது இல்ல, ஆனா எனக்காக இவா இவ்வளவு தூரம் வந்து பண்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா நெத்தியில வைக்க டவல் எங்க அப்படின்னு சொல்லி அவ டவலை தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவ கையில ஒரு புக் கிடைக்குமோ. ஓ அப்படி
போதான் அவ யோசிக்கிறா. அது ஒரு 18+ புக். நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். இனுசுகா எல்லாரும் ஒன்னு தப்பா நினைக்கலாம், நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாருவோட ஃப்ரெண்டு தான் புக்கை வந்து வச்சுட்டு போயிருப்பான். அப்படின்னா உண்மையிலே உனக்கு பெரிய சைஸ் இருக்கிறது தான் பிடிக்கும்ல அப்படின்னு வா கேட்கவும், பெருசா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என் ஃப்ரெண்டு தான் ஒருத்த வந்து வச்சுட்டு போயிட்டா, எனக்கு ஒன்னோடது மட்டும் தான் பிடிக்கும். அச்சோ நான் இதை இன்னும் மோசமா கிட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ வெக்கப்பட்டுக்கிட்டே சரி நான் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான்னு போறா. நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கிறான். நம்ம ஹீரோ தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு பெருசியா டைனிங் ஹாலை தேடி போறா. ஆனா அவளுக்கு டைனிங் ஹால் எங்க இருக்குன்னே தெரியாது. இந்த ஹால்ல தானே நாங்க அன்னைக்கு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். லைப்ரரி சூப்பர், பால்கனி அதை விட சூப்பர். ஐயோ நான் ஒன்னும் சுத்தி பார்க்க வரல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வழியா டைனிங் ஹாலை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கா. ஜோலியோ மிடில் ஸ்கூல்ல இருக்கிற உனக்கு இங்க என்ன வேலை? உங்க டீச்சர்லாம் ஒன்னு அவ்வளவு ஈஸியா வழிய விட்டுதாங்களா? ஆமா நீ எந்த கிளாஸ், எத்தனாவது செக்ஷன் அப்படின்னு சொல்லி மாறு கேட்கறான். ஒரு வேலை இவன் சந்தேகப்படுறானோ அப்படின்னு பெருசியா யோசிக்கிறா. என்ன கம்மன் நிக்கிற, பதில் சொல்லு நம்ம கேட்கவும், நான் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு பா சொல்றா. பதில் சொன்னாதான் இங்க இருந்து போக முடியும். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு, முதல்ல நீ பையனா பொண்ணா அப்படின்னு அவன் கேட்கவும், மாறு ஒரு வேலை நான் தான் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பெருசியா பயந்து அவங்கள தண்ணி ஊத்திட்டு அங்க இருந்து ஓடிட்டா. என்ன கேள்வி தானே கேட்டேன், இதுக்கு ஏன் அவன் பயந்து ஓடுதான் அப்படின்னு சொல்லி மாறு யோசிக்கிறான். அவன் இருந்து தப்பிச்சு ஓடுறாங்கிற பரல புகையா இருக்கிற ஒரு ரூம்குள்ள அவ வாரா. பார்த்தா லேடிஸ் எல்லாம் அங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அதுதோ ஒரு பையன் பாத்ரூம்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜூலியாவை பையன் நினைச்சிட்டு அடிச்சு பார்த்துதாங்க. பெருசியா கோச்சுக்கிட்டு போயிட்டாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இனுசுகா இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பெருசியா வந்து திரும்பி பார்க்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இமேஜின் வைல்டா போயிட்டு இருக்கு. பார்க்க கூடாது சரி மாத்திருப்பாளா நம்ம ஹீரோ பார்த்தா பெருசியா நம்ம ஹீரோ பாக்குறானாங்கிறத பாத்துக்கிட்டே தான் இருக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பக்கம் பார்க்கவும் கண்ணிலே கொத்தி விட்டுறதா. நான் வேணும்னு பண்ணல நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவ ஃபேண்டா வந்து விழுது. அவன் ஃபேண்ட் ஏன் லூசா இருக்குன்னு பெருசியா கேட்குவா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு மாறு ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டி அந்த புக்கை கேட்கறான். நல்லவேளை பெருசியா கதவை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு அவன் கிளம்பிடுதான். சாரி நான் பதட்டத்துல எப்படி வந்து ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு பெருசியா சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கான். என்னப்பா இனுசுக்கா ஃபீவர் அதிகமாயிடுச்சுன்னு வா கேட்கறா. நம்ம ஹீரோவோட அம்மா சின்ன வயசுல அவனை பாட்டு பாடி தூங்க வைக்கிற அதே பாட்டை தான் பெருசியா இப்ப பாடிட்டு இருக்கா. பெருசியா பாடுற அந்த பாட்டை கேட்டு இப்ப நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்மொழிக்கிறான். என்னாச்சு இனுசுக்கா, நான் உன்னை பாடி எழுப்பிட்டானான்னு பெருசியா கேட்கவும், இல்ல உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். வெஸ்ட்ல இந்த தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு அவ சொல்றா. அடவன் ஃபீவர் கம்மியான மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு நம்ம ஹீரோ தலையில கை வைக்கிறா. நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். ஃபீவர் இருக்கு போலயே நம்ம சொல்லவும், இல்ல அது அதனால இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஃபீவர் நம்ம ஹீரோக்கு கம்மியாயிட்டு உன்னாலதான் என் ஃபீவர் குறைஞ்சிருக்கு, என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆக்சுவலி நான் உன்னை பார்க்க வந்த காரணமே வேற, உனக்கு ஃபீவர்னு கூட எனக்கு தெரியாதுன்னு வா சொல்லவும், அப்ப எப்படி பார்க்க வந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். சொன்னா சிரிக்க கூடாது, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் உன்னை பார்க்கலையா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்படுறான். ஏன்னா இனுசுக்கா திரும்பவும் ஃபீவர் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. ப்ராப்ளம் சைல்டு இனுசுகா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்ட்ல இருக்கிற சில பொண்ணுங்க நம்ம ஹீரோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நம்ம ஹீரோ இந்த மாதிரி தோத்து போவான் அப்படின்னு சொல்லி நான் 1% கூட கற்பனை பண்ணி பார்க்கல. அண்ட் இந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறவங்க வந்து அபைசனியா பண்ண விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ பிளாக் டாகிஸ்ல இருக்கிற அந்த பெர்ஃபெக்ட்ஸே நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம ஹீரோவால பெருசா கூட எப்படி இருக்க முடியும், என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.